வார் பிரேக்கிங் தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனாவின் நிலைப்பாட்டை நேற்றே இரு நாடுகளின் தரப்பிலும் தெரிவித்துவிட்டோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பாகிஸ்தான், இந்தியா இடையே போர் பதற்றம் உருவாகியிருக்கக்கூடிய நிலையில் பதற்றத்தை தணிக்க தயாராக இருப்பதாக சீனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளுடன் இணைந்து செயல்பட இருப்பதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தரப்பில் தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு பதிலடி தாக்குதலாக இந்தியா நேற்றிலிருந்து தொடங்கி தற்போது வரைக்கும் வழங்கி வரக்கூடிய நிலையில இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்க வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் வலியுறுத்தக்கூடிய நிலையில விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இரு நாடுகளும் போர கையில் எடுக்க வேண்டாம், பதற்றத்தை தணிங்க, மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க, உலக நாடுகள் இதை வலியுறுத்தக்கூடிய நிலையில சீனா இரு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போர் பதற்ற சூழல் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தற்பொழுது முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதில் தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவக்கூடிய இந்த சூழ்நிலை குறித்து சைனாவினுடைய நிலைப்பாட்டை இரு நாடுகளிடமும் தாங்கள் தெரிவித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுதைய இந்த சூழல் என்பது சீனாவிற்கு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருங்கிய அதாவது அண்டை நாடுகளாக இருப்பதாகவும் அவர்கள் இருவருமே சைனாவுக்கும் அண்டை நாடுதான் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்த விதமான அனைத்து வகையான தீவிரவாதத்தையும் சைனா எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரு நாடுகளும் மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டும் அதே போல சர்வதேச சட்டம் மற்றும் ஐநாவினுடைய அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலை மேலும் சிக்கலாக மாற்றாமல் தற்பொழுது இந்த பதற்றத்தை தணிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முக்கியமான ஒரு கருத்தாக இரு நாடுகளுக்கு இடையான இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக மற்ற உலக நாடுகளுடன் சேர்ந்து சைனாவும் செயல்பட தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த பதற்றத்தை தணிப்பதற்கு உதவுவதற்கு சைனா தயாராக இருப்பதாக கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். மற்ற நாடுகள் இது போல சொன்னாலும் கூட சீனாவிடம் இருந்து இது போன்ற ஒரு கருத்து வருவது என்பதே மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.